எல்லோருக்கும் இயல்பான விடியலாக அந்த நாள் இருந்தது. ஆனால் கௌதமிற்கும் அவந்திகாவிற்கும் அது வழக்கமான காலை அல்ல. இறுக்கமான முகத்தோடு பால் பொங்குவதை பார்த்திருந்தான் கௌதம். அவன் கொண்டு வரும் காஃபிக்காக ஹாலில் காத்திருந்தாள் அவந்திகா. கண்கள் ஃபோனில் இருந்தாலும் மனசு அவன் வரவையே எதிர்பார்த்திருந்தது. இன்று சனிக்கிழமை. அந்த நாள் முழுவதும் வீடு கௌதமின் கட்டுப்பாட்டில்தான் இருக்கணும். காஃபி முதற்கொண்டு இரவு உணவு வரை அவனது பொறுப்பு. இது அவர்களுக்குள் எழுதப்படாத விதி. இருவருமே வேலைக்கு செல்பவர்கள். வார நாட்கள் முழுவதும் அவந்திகா பார்த்து கொள்வாள். வெள்ளிக்கிழமை மாலையானதும் அவர்களது கொண்டாட்டம் தொடங்கிவிடும். அது அவர்களுக்கு மட்டுமே ஆனது. மூன்றாவது நபரை அந்த நாட்களுக்குள் அவர்கள் நுழையவிட்டதில்லை. திருமணமான இந்த ஒரு வருடத்தில் அவர்கள் கடைப்பிடிக்கும் ஒழுங்கு அது. வெள்ளி மாலை அவளை அழைப்பதற்கு அவனே வந்து விடுவான். இருவருமே கடற்கரை செல்வார்கள். வெளியில் சாப்பிடுவார்கள். புதிதாக காதலிப்பவர்களைப் போல கைகோர்த்து சுற்றுவார்கள். அன்றைய இரவும் அவர்களுக்கு புதிதாகத்தான் தோன்றும். கௌதமின் காதலும் மோகமும் அவளை மறுநாள் எந்திரிக்க விடாது. அதனால் அன்றைய தினம் கௌதமின் பொறுப்பு. ஆனால் நேற்று அப்படியொன்றும் நிகழவில்லை. அவன் கை வைத்ததும் முதுகை காண்பித்தவாறு திரும்பிக் கொண்டாள். அவந்தி, நான் சொல்கிறத கேளு. இது ஒரு நல்ல வாய்ப்பு. எல்லாரும் சொல்கிறாங்க நான் ரொம்ப லக்கின்னு. 6 மாதம் நல்ல வேலை பார்த்தா மேலே 2 வருஷம் கிடைக்குமா. நம்மளை கேலி பேசினவங்க முன்னாடி காலத்துக்கும் ஒசந்து தெரிவோம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என கெஞ்சினான். அவள் திரும்பவே இல்லை. பின்ன காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கும்போது இனிமேல் வாழ்நாளெல்லாம் நாம் சேர்ந்தே இருப்போம்னு சொல்லிட்டு ஒரே வருஷத்தில் ஆன்சைட் வேலைக்கு போகிறேன்னு சொன்னால் யார் கேட்பா? என்னையும் அழைச்சிட்டு போ, இல்லைன்னா நீயும் போகாதன்னு சொல்லிவிட்டாள். செல்லம், இல்லை, நான் மட்டும்தாண்டி போக முடியும். 2 வருஷத்துக்கு அப்புறம் உனக்கும் ஒரு வேலையை தேடிக்கலாம். அது வரைக்கும் பொறுத்துக்கோன்னு சொன்னது தான் தாமதம். முகத்தை தூக்கி வைத்து கொண்டாள். வெள்ளிக்கிழமை கோட்டா கட். அவனும் சமாதானப்படுத்த முயற்சி செய்தான். திரும்பியவள் திரும்பியதுதான். புரண்டு புரண்டு படுத்தவன் நேரத்தில் எழுந்து வழக்கமான அவனது வேலையை ஆரம்பித்தான். ஆனால் அவளிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவளுக்கு உள்ளுக்குள் சிரிப்புதான். அவளது கௌதம் அவளிடம் பேசாமல் இருந்து விடுவானா? அவளில்லாமல் அவனால் இருக்க முடியுமா? உடல் முழுவதும் சிலிப்பை உருவாக்கிய நினைவுகளை கலைத்தது அவளுக்கு முன்னால் சிதறியவாறு வைக்கப்பட்ட காஃபி கோப்பை. கௌதமின் செய்கையால் அதிர்ந்தவள் என்ன இது என்பதைப் போல் முறைத்து கொண்டே நிமிர்ந்து பார்த்தாள். நேத்து நீ என்ன செஞ்ச என்பதைப் போல அவனும் சளைக்காமல் பார்த்தான். இந்த வேலையெல்லாம் வேண்டா கௌதம். நாம் பேசித்தான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டோம். பேச்சு மாறிட்டு இப்போ எதுக்கு கோபம்? ஆமாம், கோபந்தான். லட்சமாக கொட்டி கொடுக்குறேன் வாரியான்னு ஒருத்தன் கேட்டா வேணான்னு சொல்லிட்டு இங்கேயே இருக்கணுமா? அந்த லட்சம் இல்லாததால் உங்கள் அப்பா முன்னாடி நானும் எங்கள் அம்மாவும் பட்ட அவமானம் மறந்து போச்சா உனக்கு? எங்கள் அப்பா உன் தாய் மாமான்னு மறந்துடாத கௌதம். அவந்திகாவின் குரல் உள்ளே சென்றது. தாய் மாமங்கிறதுனால தான் அத்தனை பேச்சுக்கும் அமைதியாக நின்னேன். கூடவே உன்னோட பிடிவாதமும் என்னை நிற்க வச்சுது. அதுக்காக காலம் பூரா இப்படியே இருக்கணும்னு நினைக்கிறியா? என்னால் உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது கௌதம். அது உனக்கே தெரியும். அழ ஆரம்பித்தாள். அவளது அழுகை அவனை பதற வைத்தது. அருகில் உட்கார்ந்து கொண்டான். முகத்தை தாங்கி பிடித்து, அம்மு, இங்கே பாரு. வாய்ப்பு ஒரு முறை தான் கதவை தட்டும். இந்த முறை எனக்கானதுன்னு மனசுக்கு தோணுது. வாழ்க்கை பூரா இந்த ஒத்த பெட்ரூம் வீட்டிலேயே காலம் தள்ள முடியுமா? நமக்கான வீடு, குழந்தைங்க, படிப்பு எல்லாம் சில வருடங்களில் நிறைவேற்றிக்க முடியுமா? கொஞ்சம் யோசி. அவன் கெஞ்சலுக்கு எதுவும் பேசவில்லை. எழுந்து அறைக்குள் நுழைந்து கொண்டாள். சிந்திய காஃபியில் ஈ மொய்க்க ஆரம்பித்தது. அதற்கடுத்த 2 நாட்களும் அவளது முதுகை மட்டுமே அவனால் பார்க்க முடிந்தது. அவளது பிடிவாதத்தின் நோக்கம் அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் வாய்ப்பை இழக்க விரும்பவில்லை. கிளம்புவதற்கு இன்னும் 1 மாதம் இருக்கிறது.
அவளை சமாதானப்படுத்திவிட முடியும் என்கிற நம்பிக்கையும் இருந்தது. ஆனால் இருவருக்குமே ஆதங்கம் இருந்ததால் ஆரம்பித்த இறுக்கத்தை தளர்த்த முடியவில்லை. அப்படியே அலுவலகத்திற்கு சென்றார்கள். கௌதமை பார்த்ததும், விசா சீக்கிரம் அப்ளை பண்ணுறா, அப்புறம் கஷ்டமாயிடும் என்றான் அவனுடன் வேலை செய்பவன். வீட்டிலேயே விசா கிடைக்கல, நீ வேற ஏண்டா? என்னடா சொல்கிற? அவந்திகாவுக்கு நான் வெளிநாடு போகிறதுல விருப்பம் இல்லை. நீ போகிறதுல இஷ்டம் இல்லையா, இல்லை நீ மட்டுமே போகிறதுல இஷ்டம் இல்லையா? எதிரில் இருப்பவனின் கேலி புரிந்ததும் பதில் பேசாமல் அவனது கேபின் சென்று உட்கார்ந்து கொண்டான். கைகள் தாமாக தலையை தாங்கி கொண்டது. சின்ன வயசுலேயே புருஷனை இழந்துட்டு நிற்கிறேன்னு தங்குறதுக்கு இடமும் கொடுத்து இவனையும் படிக்க வச்சதுக்கு நல்ல உபகாரம் செஞ்சிட்டீங்க ஜானகி. அம்மாவிடம் உரிமைய மாமாவின் முகம் கௌதமின் கண்களுக்குள் வந்து நின்றது. அவரை சொல்லியும் குற்றமில்லை. அத்தையின் எண்ணங்களை மட்டுமே அவர் பேசுவார். ஒரே மகள், மனைவி மூலம் வந்த சொத்து, அதனுடன் மகளுக்காக பார்க்கும் மாப்பிள்ளையிடம் இருந்தும் வருவதை யார்தான் விரும்ப மாட்டார்கள்? ஆனால் அவந்திகாவின் விருப்பம் எங்கிருக்கிறது என அறிந்ததும் ருத்ர தாண்டவம் ஆடிவிட்டார்கள். மகளிடம் காட்ட முடியாத கோப கத்தியை இவர்களை நோக்கி வீசிவிட்டார்கள். அம்மாவும் அவனும் மனதிற்குள் வழிந்த இரத்தத்தை வலிக்க கை வைக்கும் முன் மருந்தாக அவந்திகா வந்துவிட்டாள். பின்பு வேண்டா வெறுப்பாக திருமணம் செய்து வைத்து துரத்தி விடாத குறையாக அனுப்பி வைத்தார்கள். அம்மா ஊரிலேயே சிறிய வீடெடுத்து தங்கிக் கொள்ள இவர்கள் நகரத்திற்கு வந்துவிட்டார்கள். மாமாவின் முகமும் அத்தையின் அலட்சியமும் அவனை உறங்க விடாமல் செய்கிறது என்பதை அவளிடம் கூற அவன் விரும்பவில்லை. அவனுக்காக அவனை விரும்பி வந்திருப்பவள். அவள் இல்லாமல் அவனுக்கு வாழ்க்கை இல்லை. விடுவதைப் போல இழுத்து பிடித்து சென்றுவிட வேண்டுமென முடிவு செய்தான். அதே வேளையில் அவந்திகாவும் தனது தோழியிடம் பேசிக்கொண்டிருந்தாள். கண்டிப்பா கௌதம் என்ன தனியாக விட்டுட்டு போக மாட்டான் நளினி. பாரேன், இன்னைக்கு சாயங்காலமே நான் போகலன்னு வந்து நிற்பான். ஆனாலும் நீ செய்கிறது நல்லா இல்லை அவந்தி. கௌதம் சொல்கிறது தான் சரின்னு எனக்கு படுது. உன்னை உங்கள் வீட்டில் வச்சிருந்த மாதிரியே வாழ வைக்கணும்னு அவர் நினைக்கலாம் இல்லையா? அவளுக்கு பதில் எதுவும் சொல்லாமல் சிரித்தாள். அவள் நினைத்ததைப் போலத்தான் நடந்தது. சரி விடு அவந்தி, அடுத்த முறை குடும்பமாக போகலாம்னு சொன்னா நான் ஓகே சொல்கிறேன். நமக்குள்ள எதுக்கு சண்டை என சமாதானம் பேசியவன் உள்ளுக்குள் நொறுங்கித்தான் போயிருந்தான். தான் நினைத்ததைப் போலவே நடந்ததும் மீண்டும் உற்சாகமானாள் அவந்திகா. வழக்கமான வார நாட்கள், விடுமுறை நாட்கள் மகிழ்ச்சியுடன் கழிந்தன. நடுவில் ஊருக்கு கூட சென்று வந்தார்கள். அவர்கள் வந்ததை அறிந்தும் அம்மா வீட்டினர் வரவே இல்லை என மனதில் இருந்தாலும் அவந்திகா வருந்தவில்லை. என்னை விட்டு எங்கு ஓடிவிட முடியும் என்கிற எண்ணம் இருந்தது. ஆனால் 4வது வாரத்தின் முதல் நாள், நான் வெள்ளிக்கிழமை கிளம்புறேன் அவந்தி என்றான் மெதுவாக. காலை டிஃபன் எடுத்து வைத்து கொண்டிருந்தவள் எங்கே என்பதைப் போல பார்த்தாள். அதான் சொன்னேனே, ஆன்சைட் வேலை ஜெர்மனிக்கு. அப்படியே தளர்ந்து உட்கார்ந்து விட்டாள். பிறகு வந்த 2 நாட்களும் இருவரும் பேசிக்கொள்ளவில்லை. 3வது நாள் அவன் அருகில் வந்தாள். எடுத்துட்டு போகிறதுக்கு என்ன வேணும்னு சொன்னா எடுத்து வைப்பேன் கௌதம். அவந்தி ஆச்சரியமாகவும் ஆசையாகவும் அருகில் வந்தவனை கையமர்த்தி என்ன எடுத்து வைக்கணும் தான் கேட்டேன் என்றாள் அழுத்தமாக. அப்படியே தளர்ந்தவன் வேண்டியதை கூறினான். கிளம்பும் நாளிற்கு முன்பு அவளாக அணைத்து கொண்டாள். ஆம்பளைங்களுக்கு படுக்க தான் வீக்னஸ், ஆனால் பெண்களுக்கு பாசமோ காதலோ வீக்னஸ். அதை உன்கிட்ட தான் பார்த்தேன், உனக்கு தான் கொடுத்தேன். பத்திரமா போயிட்டு வா, நான் அத்தையை கூப்பிட்டு இங்கே வச்சுக்கிறேன்னு இறுக்கி கொண்டாள். கிளம்பி விட்டான். அந்த வெள்ளி இரவு அவளால் உறங்க முடியவில்லை. ஒவ்வொரு நொடியும் கௌதமே தெரிந்தான். சனிக்கிழமையின் பாதி பகல் வரை உறங்கியவளை பயந்தவாறே எழுப்பினாள் அத்தை. சாரி அத்தை, லேட் ஆயிடுச்சு. புரியுதுடா, ஆனால் நீ எழுந்திருக்கவே இல்லையே, அதான் பயந்துட்டேன். மனதிற்குள் எழுந்த வெட்கமும் அயர்வும் மீண்டும் படுக்க சொன்னாலும் எழுந்து கொண்டாள். குளித்து அத்தை கொடுத்த உணவை சாப்பிட்டவள் பால்கனியில் சென்று நின்று கொண்டாள். லேசாக பனி வீசுவதைப் போல சாரல் மழை. வசீகரா என் நெஞ்சி நிற்க
பக்கத்து ஃப்ளாட்டிலிருந்து பாடல் கசிந்தது. நான் நேசிப்பதும் சுவாசிப்பதும் உன் தயவால் தானே. ஏங்குகிறேன் ஏங்குகிறேன் உன் நினைவால். வரிகள் காதுகளை அடைந்ததும் அப்படியே உள்ளிருந்து பொங்கிய அழுகையை அடக்கியவள் நளினியின் எண்களை அழுத்தினாள். அவன் கிளம்பிட்டான் நளினி. சொல்ல சொல்ல கேட்காம என்னை விட்டுட்டு போயிட்டான். எதுவுமே பேசாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு கிளம்பிட்டான். என்னை பற்றி அவன் யோசிக்கவே இல்லை. அழுதாள். சேச்சே, என்ன ஆனந்தி இது? உன்னை விட்டுட்டு போகலை, உனக்காகத்தான் போயிருக்காங்க. உனக்கும் அது தெரியும். மனசை ஜெயிக்க விடாத, அறிவை யோசிக்க விடு. அப்போ உனக்கு புரியும். எனக்கும் தெரியுது, ஆனால் முடியலை. என்னை விட்டு போவது அவனுக்குமே வழிதான். இதுதான் அவந்திகா, உனக்காக கௌதமும் அவருக்காக நீயும் யோசிப்பது தான் உங்கள் காதலோட வெற்றி. சில வருடங்கள் தானே, கை சொடக்கிற நேரத்தில் கடந்து போயிடும். பி சியர்ஃபுல். அவளிடம் பேசும்போதே கௌதமின் அழைப்பு ஃபோன் திரையில் மின்னியது. நளினி, ஃபோனில் கௌதம், அப்புறம் பேசுகிறேன். அப்படியே கட் பண்ணியவள், கௌதம், பத்திரமா போய் சேர்ந்துட்டியா? தங்குற இடமெல்லாம் எப்படி இருக்கு என தழுதழுத்த குரலில் பேச ஆரம்பித்தாள்.